புனிதரே தூயரே அந்தோணியாரே, அருட்கரம் உலகெல்லாம் அரவணைப்பது போல நீலவானை முட்டி நிற்கும் கொடிக்கம்பம் தனிலே ஐயாவும் திருக்கொடி அழகாக பறக்கின்றதே. 8 திக்கும் திரண்டெழும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகவென்றே அன்போடு அழைக்குதையா. புனிதரின் திருக்கொடியே வாழ்க, நலம் தரும் ஜீவனதியே நீ வாழ்க, கோடி அற்புதரே வாழ்க. ஞானத்தை படைத்த இறைவனை திருக்கரங்களில் ஏந்திடும் புனிதரே, போல மிகுந்தவும் கொடியும் இரு கரங்களை விரித்தே அழைக்குதே. வானிலே அசைந்து ஆட எம்மேனியும் சிலிர்த்து மகிழுதே. ஞானத்தை படைத்த இறைவனை திருவே எழில் உருவே திருக்கொடியே நீ வாழ்க. அழகே இறைக்கரமே புதுமை புனிதரே வாழ்க. ஞானத்தை படைத்த இறைவனை வியப்பினில் ஆழ்த்திடும் வழிகளில் அந்த இறைவன் நம்மை நடத்துவார். சொல்லுதற்கரிய செயல்களை தினம் புரிந்தே நம்மை வளர்க்கிறார். அவரது பணிகளை தொடர நம் புனிதரை தேர்வு செய்தார். உங்களோடு இருப்பாராக. எல்லாம் இறைவா, இந்த நேரத்திற்காக, இந்த நாடுக்காக, இந்த மாலை பொழுதிற்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரே குடும்பமாக இணைத்தும் இதுவும் நம்மை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்காக நம்மை சார்ந்து வாழ்ந்து புனித அந்தோனியார், நம்முடைய அன்பின் தாய் மரியாள், காவல் தூதருடைய பெயரை நாங்கள் ஆசீர்வதிக்க கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்வினை நமது அன்பு கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பொருட்படுத்தி வழி நடத்துகிறார்கள். போவோம், ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்று அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். எருசலேம் செம்மையாக ஒன்றிணைந்து கட்டப்பட்ட நகராகும். உங்கள் பதில், ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த சொல்வார்கள். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். நம் கடவுளாகி ஆண்டவர் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னின் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். ஆண்டவரது இல்ல அன்பர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தூக்கி பகுதியாக செல்லக்கூடிய நாம் நம்முடைய அனைத்து தேவைகளுக்காகவும் மன்றாடுவோமாக. உலகளாவிய திருச்சபை வண்ணத்தை நோக்கி தனது பயணத்தை எல்லா இனத்தாரையும் தன்மையப்படுத்தி தூய்மைப்படுத்தும் பணியை சிறந்த முறையில் ஆற்றுமாறு புதிய தூய அந்தோனியார் வழியாக நிறைவாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்களை வழிநடத்தி காப்பார்கள். நலமிழந்தோர் ஆர்வம் பெறவும், நோயால் அணிந்தோர் நலம் பெறவும், ஒடுக்கப்பட்டோர் ஊர்மை வாழ்வு பெறவும், அமைதி இழந்தோர் அமைதி பெறவும் தூய அந்தோனியார் வழியாக இறைவாக உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்களை வழிநடத்தி காப்பார்கள். சிறப்பித்த இந்த பொறுமையுள்ள நாங்கள் அனைவரும் இறையன்பு
தொடர்ந்து ஆழ்ந்த விசுவாசம் அருள் நிறைவாழ்வு யாவும் நிரம்பிட பெற்றிட வேண்டும் என்று இந்த தூய அந்தோனியார் வழியாக இறைவா உண்மை மன்றாடுகிறோம். அலுவலகம், நிலம், வீடு போன்ற இடங்களில் பணிபுரியும் எங்களுக்கு நிறைவான கைமாறு கிடைத்திட வேண்டும் என்று தூய அந்தோனியார் வழியாக இறைவா உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்களை வழிநடத்தி காத்தருளும். எல்லாம் வல்ல இறைவா, இதோ உமது அன்பு கரத்திலே அன்னை மரியாள், எங்கள் பாதுகாவலான புனித அந்தோனியார், காவல் தூதருடைய திருச்சிறுபங்களை தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பவனி செல்லுகின்ற இடத்தை எல்லாம் ஆசீர்வதியும். உமது பேராற்றலும் இறை பிரசனமும் எங்களை தொடர்ந்து வழிநடத்துவதாகும். இந்த பவனியிலே பங்கெடுக்கின்ற நாங்கள் அனைவரும் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நாங்கள் விண்ணக பயணிகள் என்பதை எங்களுக்கு நினைவூட்டுவதாகும். இந்த பவனியிலே பங்கெடுக்கின்ற நாங்கள் பக்தியோடும் உண்மை சார்ந்து பயணிக்கிறோம் என்கிற நோக்கத்தோடு நாங்கள் பங்கேற்று அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். மரத்தின் கிளைகள் செய்திலும் பாடும் குயில்கள் இசையிலும், மரத்தின் கிளைகள் செய்திலும் பாடும் குயில்கள் இசையிலும். உமது நாமம் வாழ்க வாழியவே. அன்பார்ந்தவர்களே, நாம் பவனியாக இப்பொழுது செல்கிறோம். பவனியாக செல்கிற பொழுது அந்தோனியாருடைய பாதுகாவலில் நாம் இருக்கிறோம். அந்தோனியார் மனைவரை பாதுகாத்து வழிநடத்துவார். நம்பிக்கையோடு நாம் செல்வோம். மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முதலாவதாக மகிமையின் தேவ ரகசியத்தில் இயேசுநாதர் சுவாமி உயிர்த்தெழுந்ததை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தீயதென போற்றப் பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
ஆண்டவர் உம்முடனே பெண்கள் ஆசீர் பெற்றவர் நீரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்கள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகள மாசு பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியராக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் இறைவனின் தாயே பாவியராக இருக்கிற எங்களுக்காக அருள்வாய்த்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடைய பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே Thank you.
புனித அந்தோனியார் ஆலய தேர்பவனி திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். கத்தோலிக்க திரு அவையின் உயிர் நற்கருணை, மனிதனோடு வாழும் இறை இயேசுவின் இறை பிரசனம் நற்கருணை, மனிதனை வாழ வைக்கும் உயிர் வலுப்பெற உரமூட்டும் ஆன்மீக உணவு நற்கருணை, மனிதன் மீட்படைய கல்வாரியின் வழியாகும் ஒரே வழி நற்கருணை, நற்கருணை அன்பின் வெளிப்பாடு, அருள் வாழ்வின் ஒற்றுமையின் சின்னம், நற்கருணை நம் புனித வாழ்வின் மையம். தந்தையாம் கடவுளின் மாட்சியை செல்ல முதல் திரியை ஏற்ற அருட்பணி பீட்டர் ஜெரால்ட் அவர்களை அழைக்கிறோம். இரண்டாம் திரியை ஏற்ற அருட்பணி தேவநேசம் அவர்களை அழைக்கிறோம். மூன்றாம் திரியை ஏற்ற செல்வி செல்வ ஜெஸ்மினா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நான்காம் திரியை ஏற்ற பங்கு பேரவை மற்றும் நிதிக்குழு சார்பாக திரு செல்வம் அவர்களை அழைக்கிறோம். ஐந்தாம் திரியை ஏற்ற பாடகர் குழு தலைவர் திரு பா தர்மராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லா நன்மைகளுக்காகவும் அதிபதியாகவும் இவர்களை குழந்தைகள் தொடர்ந்து நல்ல முறையில் படிக்கவும், நித்திய தேர்மேறி கண் பார்வை சுகமாக இருக்கவும், நல்ல மழை பெய்து விளைச்சல் கிடைக்கவும், பேர பேத்திகள் நன்றாக படிக்கவும், லூயிஸ் அந்தோனி மலர் செல்வி குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு அதிபதியாகவும், குழந்தைகள் நல்ல முறையில் படிக்கவும், இவருடைய உடல் சுகம் வேண்டியும், ராஜி பவித்ரா திருமணம் நல்ல முறையில் நிறைவேறுவதற்கு நன்றியாகவும், இவர்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்க வேண்டும் என்பதற்காகவும், ஜான் ரூபால் குடும்பத்தினர் இறைவன் இதுவரை செய்த எல்லா காரியங்களுக்கு நன்றியாகவும் இந்த வகையை நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் நம்முடைய ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இறைவனுடைய பாதத்தில் வைத்து புனித அந்தோனியார் வழியாக நமக்கு எல்லா வரங்களையும் தருவார் நம்பிக்கையோடு இந்த வகையை சிறப்பாக ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவதாகவும் உம்மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியாக நாங்கள் கிறிஸ்து வாழும் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடுகின்றவர்களெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாய் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தபடியாக உம்மை மன்றாடுகிறோம். மக்களுக்கும் கடவுளுக்கும் நடந்த உடன்படிக்கை அவருடைய வாழ்வில் பிடிக்க முடியாத, மறக்க முடியாத மன்னாவை தெய்வீக உணவாகவும், பாறையிலிருந்து புறப்பட்ட நீர் அவர்களுக்கு வாழ்வு தரும் நீராகவும் இஸ்ரேல் மக்களின் வாழ்வில் இருந்ததை எடுத்துக் கூறும் இந்த முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுங்கள். முதல் வாசகம்.
இணைச்சட்டம் மொழியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 2, 3 மற்றும் 14 16 முடிய. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்று எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் போதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை முன்பித்தார். நீங்கள் நெஞ்சில் செறிவுற்று அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்து உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே ஒளிவாய் பாம்போடும் தேர்களும் நிறைந்த நீருக்கு வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலினத்தில் உங்களை வழிநடத்தியவர். இரிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்படச் செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலைநிலத்தில் உங்களை உண்பித்தவர். இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி போதித்தவரும் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah.
யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 16 வார்த்தைகள் 12 முதல் 15 முடிய. அதிகாரம் 16 வார்த்தைகள் 12 முதல் 15 முடிய. நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை ஆட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமையான மாலை வேளையில் நாம் அனைவரும் குடும்பமாக இணைந்து நமது பாதுகாவலர் புனித அந்தோணியாருடைய பெருவிழாவை மிக விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக உங்களை வழிநடத்துகின்ற பங்கின் பணியாளர் அருள் தந்தை ஜான் மில்லர் மற்றும் இருக்கின்ற குருக்கள், அருள் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும், இறைமக்களாக உங்களுக்கும் புனித அந்தோணியார் நாமத்திலே வாழ்த்துக்களின் ஜெபங்களை உரித்தாக்கி கொடுக்கிறேன். ஹேப்பி ஃபீஸ்ட் எல்லாருக்கும். ஜோர கைதட்டி வாழ்த்துக்கள். இன்றைக்கு தாய் திருச்சபை என்ன திருவிழாவை கொண்டாடுகிறது? ஒவ்வொரு இறைவன் 3 ஆட்களாக இருக்கின்ற ஒரே கடவுளை நாம் விசுவசிக்கிறோம் என்பதை இந்த தாய் திருச்சபை கொண்டாடுவதற்கு நம்மை அழைக்கிறது. இதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசுவுடைய திருவிடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாட இருக்கிறோம். மேலும் சிறப்பாக இந்த நாளில் உலகமெங்குமே தந்தையர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படிதானே? எத்தனை பேர் வீட்டில் அப்பாவுக்கு விஷ் பண்ணிருக்கீங்க? ஹாப்பி ஃபாதர்ஸ் டே கொண்டாடிருந்தாங்க. ஒரு கிஃப்ட் வாங்கி, ஒரு பெண்ணோ ஒரு பென்சிலோ இல்லை அவருக்கு தேவையான விஷ் பண்ணிட்டாங்களா? ஜோர கைதட்டி அவரை வாழ்த்து. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. அன்பார்ந்தவர்களே, புனித வாழ்வின் மையம் நற்கருணை என்ற தலைப்பில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்தோணியாருடைய வாழ்க்கையில் இருவரும் காரியங்களை அவர் நினைவாக நமது வாழ்க்கையில் கடைபிடித்தார். முதலாவதாக நற்கருணை மீது பக்தி, இறைவார்த்தை மீது பக்தி. இந்த இரண்டுமே நமது கத்தோலிக்க கிறிஸ்து வாழ்வுக்கு மிகவும் தேவையான அச்சாரமான வாழ்க்கை முறைகளாக இருக்கிறது. ஏனென்றால் நற்கருணை ஆண்டவர் இயேசுவினுடைய உடலாக ரத்தமாக இருக்கின்றனால அதை தினம் தினம் அவர் சொன்னபடி நாம் கொண்டாடி இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன வார்த்தைகளை அப்படிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல அவருடைய வார்த்தைகள் உயிருள்ளவை, நமக்கு வாழ்வதற்கிற வார்த்தை என்பதை நம்பி உலகம் முடியும் மற்றும் நான் உங்களோடு இருக்கிறேன் சொன்ன அந்த வார்த்தை மீது நாம் மிகவும் நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ அழைக்கப்படுகிறது. ஆக இந்த இரண்டு நற்கருணையும் இறை வார்த்தையும் உங்களுக்கும் எனக்கும் மிக அத்தியாவசிய தேவையாக அவ்வாறு நாம் நமது வாழ்க்கையில் வாழ்ந்தோம் என்றால் கண்டிப்பாக நாம் எல்லோரும் புனிதர்களாக. நமக்கு இத்தகைய புனித வாழ்வுக்கு தேவை என்பதை அறிந்திருந்தாலும் அதை பின்பற்றுவதற்கு கடினமாயிருக்கும். காரணம், இந்த உலகம் நமக்கு தருகின்ற கலாச்சாரம். அந்தோணியார் தனது வாழ்விலே இறைவனுக்கு ஏற்புடைய மனிதராக வாழ்வு தன்னை கையளித்தார், அர்ப்பணித்தார், ஒப்புக் கொடுத்தார், தன்னையே தாரை பார்த்தார். அவர் இருக்கிற பொழுது அவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் இறை வார்த்தையை தனது உள்ளத்திற்குள்ளே ஏற்றுக்கொண்டவராக, அதை தியானித்தவராக, அதை செயல்படுத்துவதற்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கிறார். அவ்வாறு அர்ப்பணிக்கிற பொழுது அந்த இறை வார்த்தையை நற்கருணையாக உருப்பெறுகின்ற
அந்த மகத்துவமான பிரசன்னத்தையும் அவர் அறிந்தவராக, உணர்ந்தவராக, முழுமையாக விசுவசித்தவராக வாழ்ந்தார். எனவே இந்த பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது ஊர் கடவுளுடைய விழா, நம்ம திருமணி செய்யும் அந்தோணியார் விழா மற்றும் தந்தையர் தின விழாவை கொண்டாடுகின்ற பொழுது நமது மனதிற்குள்ளே ஆழமாக பதிய வேண்டிய சிந்தனைகள் இவைதான். நமக்கு வாழ்வதற்கின்ற வார்த்தை, நமக்கு உயிரளிக்கின்ற உணவு, இந்த இரண்டையும் நாம் என்றுமே கைவிட்டு விடாமல் வாழ வேண்டும். இப்ப அந்தோடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற பொழுது அவர் இறை வார்த்தை போதித்தவராக வாழ்ந்தார். அந்த புனித வாழ்வில் நாங்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி பல மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அவர் எங்கு போதித்தாலும் ஓடி வந்தார்கள். எத்தனை பணி இருந்தாலும் அவற்றெல்லாம் விட்டு ஓடி வந்தார்கள். அவர் இருக்கிற பொழுது ஒரு பெண்மணி ஆனவள் ஒரு குறிகான கணவனை வாய்க்க பெற்றவர்களாக இருந்த பொழுதிலும் அவருடைய அனுமதி கேட்டாலும் கிடைக்கவில்லை என்பதற்காக கட்டு தடுமாறி எப்படியாவது அந்தோணியாருடைய வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும், அவரது வார்த்தையை நான் கேட்க வேண்டும், இன்று மாலைக்குள் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஓடி செல்லுகிறார். அவ்வாறு செல்லுகின்ற பொழுது ஒரு இடத்திலே கட்டு தடுமாறி கீழே விழுந்து விடுகிறாள். அவருடைய சேலையெல்லாம் விழுந்து போகிறது. சேற்றிலே விழுந்தவளாக மிகவும் அசிங்கம் பிடித்தவளாக அந்த இறைவார்த்தையை கேட்பதற்கு ஓடுகிறாள். ஓடி சென்று திருப்பி வருவதற்கு தயங்கியவளாக அந்தோணியாரிடத்திலே, தந்தாய் என்னை மன்னியும், உமது வார்த்தையை நான் கேட்பதற்காக ஓடி வந்தேன். என் குடிகார கணவன் என்னை அனுப்பவில்லை, இருந்தாலும் நான் உம்மை பார்க்க வேண்டும், வார்த்தைகளை கேட்க வேண்டும் வந்தேன். எனவே எனக்கு ஏதாவது உதவி செய்ய என்று கேட்கிறார். உடனே அந்தோணியார் அந்த மகளிரை ஜபம் செய்து ஆசீர்வதிக்கிறார். அந்த கிழிந்த ஆடைகள் மீண்டுமாக நல்ல ஆடைகளாக மாறுகின்றன. சேற்றிலே விழுந்த அந்த அழுக்கெல்லாம் கலைந்து வெண்ணிறமாக மாறுகிறது. ஏனென்றால் புனித வாழ்வுக்கு நான் என்னையே கையளிக்க வேண்டும் என்ற அந்த ஆசை நமக்கு இருந்தால் ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதைத்தான் இந்த பெண்மணியுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இறைவார்த்தை கேட்க வேண்டும் என்ற தனியார் தாக்கத்தோடு வருகின்ற பொழுது அந்த இடத்தில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். இன்னொரு இடத்திலே ஒரு பெண்மணி அந்த கணவனுடைய அனுமதி இல்லாமல் அந்தோணியாருடைய இறைவார்த்தை கேட்டு செல்கின்ற பொழுது மீண்டும் தருகின்றால் அப்பொழுது அந்த கணவர் என்ன செய்கின்றார், எனது பேச்சுக்கு நீ செவிமடுக்காமல் சென்றாய் அல்லவா என்று சொல்லி அழகான கூந்தலை வெட்டி விடுகின்றார். உடனே அந்த பெண்மணி ஆனவள் அழுது புலம்பி, எனது அழகெல்லாம் போய்விட்டு நான் ஆண்டோட வார்த்தை கேட்கதானே சென்று சொல்லி மீண்டுமாக அந்தோனிடத்தில் ஓடுகிறார். ஓடி சென்று, தந்தாய் என்னை மன்னியும், எனது கணவனுடைய வார்த்தையை கேட்காமல் நான் உமது வார்த்தை கேட்க வந்தேன், என்னை மீண்டுமாக அதே நிலைக்கு கொண்டு வா ஜெபிக்கிறார். அப்பொழுது என்ன ஆயிற்று என்று சொல்லுகின்ற பொழுது நடந்ததை எல்லாம் விளக்குகின்றால், நான் உமது பேச்சை கேட்க வந்தேன், அவரது பேச்சை கேட்காமல் வந்தேன், எனவே அந்த கூந்தலை வெட்டிவிட்டான் என்று சொல்லுகின்ற பொழுது ஜெபித்து மீண்டுமாக அந்த கூந்தலை வளர செய்தார். நாம் பிறர் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் என்று ஆசைப்படுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அன்றே நடைபெற்றன. இருந்தாலும் ஆண்டவர் அந்தோணியார் வழியாக அந்த இடத்திலே நிறைவேற்றிருக்கிறார். நாம் வழக்கிக் கொண்டே போகலாம். பார்க்கிறே நமது வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவனுடைய வார்த்தையை நாம் நிரந்தரம் படிக்கிறோமா? அன்பியத்திற்கு செல்கின்றோமா? அன்பியங்களிலே நாம் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை படித்து தியானித்து வாசித்து பிறரோடு பகிர்ந்து கொண்டு செயல்படுவோம் பெறுவதற்காக நாம் வீடுகளிலே என்ன செய்கின்றோம் சிந்திக்க வேண்டும். அதே போல் ஆலயத்திற்கு வருகின்றோம். ஆலயத்துக்கு வந்துவிட்டு நாம் வீடு திரும்புகிற பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? கேட்ட இறை வார்த்தையை நமது மனதிற்குள்ளே முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களாக வீடு திரும்புகிற பொழுது அந்த இறை வார்த்தையை சொல்லுகின்ற நல்ல செயல்பாடுகளை நீங்கள் நாம் செய்ய வேண்டும். அதை செய்கிறோமா? அதே போல தாய் திருச்சபை தருகின்ற படிப்பினைகள் எல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற பொழுது அந்த படிப்பினைகளை அப்பொழுக்கின்று வாழ்வதற்கு நீங்களும் சரி நானும் சரி பிள்ளைகளோடும் மற்ற உறவினர்களோடும் அதை விளக்குவதற்கு எடுத்துச் சொல்வதற்கு நாம் தயங்காமல் இருக்கிறோமா? அதே போல இறை வார்த்தையை விட்டு நாம் நற்கருணைக்கு வருவோம். நற்கருணையை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் எத்தனை அசிங்கமான செயல்களை செய்கின்றோம்.
அந்த நற்கருணை வாங்குவதற்கு நாம் ஆயத்தம் செய்கிறோமா? அல்லது அந்த நற்கருணை வாங்குவதற்காக நாம் ஆசையோடு வருகிறோமா? இது ஞாயிற்றுக்கிழமை வந்தால் போதும், ஆலயத்திற்குள்ளே சென்று குருவான சொல்லுகிற வார்த்தைகளை பிடித்தோ பிடிக்காமலோ கேட்டுவிட்டு வீடு திரும்புகிறோமே தவிர நல்ல மனதோடு, தயாரிப்புள்ள மனதோடு, இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களாக அந்த இறை வார்த்தையின் நிறைவாக வருகிற நற்கருணை உட்கொண்டு நாம் வீடு திரும்பும் பொழுது மறு கிறிஸ்துவாக வாழ்வதற்கு, புனிதமான வாழ்வதற்கு நாம் பிரயாசம் சிந்திக்க வேண்டும். இந்த நாளிலே உடனோடு கேட்டுக்கொள்வதுதான், அருள் தந்தைகளாக நாங்கள், அருள் சகோதரிகள் மற்றும் குடும்பங்களுக்கு நீங்களும் கூட பல வேளைகளில் தவறுகின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு இறைவார்த்தையும் நற்கருணையும் கொடுத்து, மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன், நீ புனிதனாவதற்காக என்னையே தாரை பார்த்திருக்கிறேன். புனித அந்தோனியார் எவ்வாறு தனது வாழ்க்கையிலே எத்தனை முறை அவர் பிரயாசப்பட்டு இறைவார்த்தையும் நற்கருணையும் ஏற்றுக்கொள்வதற்கு தன்னை தாரை பார்த்தது போல அந்த ஆசை நமக்கும் வர வேண்டும். ஒரு முறை ஒரு துறவி மிகவும் துன்பப்பட்டுக் கொண்டிருந்தாராம். அவருக்கு சாத்தானுடைய அந்தகால சக்திகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவராக தனது வாழ்க்கையில் துன்பங்களை சந்திக்கிறார், பிரச்சனைகளை சந்திக்கிறார், சாத்தானுடைய சோதனை சந்திக்கிறார். ஆனால் அவர் புனித வாழ்வுக்கு வர முடியாமல் இருக்கிற பொழுது அந்தோனியார் இதை பார்க்கிற பொழுது அந்தோனியார் அந்த சகோதர துறவியை பார்த்து, துறவியே என்னிடம் பாருங்கள், நான் உங்களது அங்கேயை மாற்றிக் கொள்கிறேன், எனது அங்கே நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள், அப்பொழுதாவது உங்களை சாத்தான் பிடிக்காமல் உங்களை புனித வாழ்வுக்கு அழைத்து செல்வான் பார்க்கின்ற சொல்கிற பொழுது அதே போல செய்கின்றார்கள். அந்நிமிடமே அந்த துன்பப்படுகிற துறவி புனித வாழ்வதற்கான ஆசிரை அந்த அங்கீடு இந்த மகிமையினால் அடைந்ததாக நாம் வாசிக்கிறோம். ஆக நாம் கொடுக்கப்படுகின்ற செயல்பாடுகளோ அல்லது புனித பண்டங்களோ அல்லது நமக்கு இருக்கின்ற மறைபொருட்களோ இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது இறை வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வதற்கும் நற்கருணை வாழ்வாக்குவதற்கும் புனிதனாவதற்கும் நம்மை நாம் விரைவாக கொடுக்க முடியும். இந்த நாளிலே உங்களை விரைவாக வாழ்த்துகிறேன். இந்த திருவிழா 10-1-11 இல்லாமல் உனது வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்க வேண்டும். வெந்ததற்கு என்று விதி வந்தால் சாவு என்று மட்டுமல்ல, மாறாக ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் பிரசனம் என்னோடு இருக்கிறது, என் குடும்பத்தில் இருக்கிற தனிப்பட்ட வாழ்வு இருக்கிறது. எனவே அந்த ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், அவரோடு நான் வாழ்வேன் என்று சொல்லி நம்மை கையெடுப்போம். கண்டிப்பாக இந்த விழா நம் அனைவரும் நிறைவு தரட்டும், மாற்றத்தை கொண்டு வரட்டும். நமது இருமறை மட்டும் நாம் கொண்டாடுகின்ற நற்கருணை ஆண்டு சொல்லுகின்றபடி நாம் ஒன்றுபட்டு ஒரு மனத்துவரை வாழ்வதற்கு நம்மை கையெடுப்போம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராமே. எழுந்து நிற்போம். உரைப்பதை நம்புகிறேன்.
மன்றாட்டை கேட்டருளும். எனது சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்று மொழிந்த என் அன்பு இறைவா, உம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உம் நற்கருணை பிரசன்னத்திலே உம் வார்த்தையிலே இணைந்திருந்து உம் திருச்சபையை சிறப்புற வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வார் என்று மொழிந்த வாழ்வின் நாயகனே, என் தாய் திருநாட்டை ஆளுகின்ற தலைவர்கள், அதிகாரிகள் அனைவரும் உம் மக்களுக்கு வாழ்வு தருபவர்களாக மாறவும், இவ்வுலகில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் பசி பட்டினி பஞ்சம் என வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கும் மக்கள் மேல் இரக்கம் கொண்டு அவர்களுக்கு அன்றாட உணவை தந்து உயிரளிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, நம்மை கூட நாங்கள் எடுத்த விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் அனைவரையும் புனித வாழ்விற்கு நிறைவாக வேண்டத்திற்கான கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். என்னுடைய முடிமான பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவில் நாங்கள் உளம் கணிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையும் முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனிலும் புனிதரின் வேதக சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது கொண்டிருக்கும் பரியன்பை தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பும் மரணிகளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதரின் சிறப்பு மிகெடுத்து காட்டாக உண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையா என்றும் ஊக்கம் பெறவும் அருள்கின்றேன். ஆகவே ஆண்டவரே, அனைவரோடு நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூயனத்திற்கு மூன்று ஆகுடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை மேம்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு நாள் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம்பு கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அவர் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்குபடும் எங்களை தூய
ஆவியார் வந்து சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவையை அன்பில் நிறைவேற செய்திருந்தோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் மேற்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியும் ஏற்றுள்ளது. எங்கள் அனைவரும் விளக்கமாயும் கடவுளின் கண்ணித்தாயின் புனித மரியா அவருடைய கணவரால் புனித புனித திருப்பு தருகிறது. இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்ததாலே புனித அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உங்கள் குழந்தைக்கு மனமன்ற உங்களை இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கழிவுடன் நல்லவனை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரத்திற்காகவும் என் மீட்பராம் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொல்லப்படுகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத்திராவை நம்பிக்கை கண்ணோக்கி முத்திருளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருக்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவர் தருகின்ற அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் வாக்கு மற்றும் சொல்லியவர்களும் கிறிஸ்துவின் திருவுலகத்தில் மனிதரை காத்து அனைவருக்கும் நிறைவாக இருக்கிறார். சொல்லி பாடுவே காட்டெழுந்திட வருவானா வரமாடி எழுதி நிறைந்தாய் நான் உயர்த்திட உடனானா இருந்திடும் மரங்கள் நீங்கிட நிகழ்ந்திடும் கருணை இறைவனே இறங்கிடும் மரங்கள் நீங்கிட கருணை இறைவனே நன்றி சொல்லி பாடுகிறேன்.
நம் குடும்பம்
சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வெள்ளவேடு குழந்தைகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம் மண்ணில் வாய்ந்த அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க பங்கு பேரவை மற்றும் நிதிக்குழு சார்பாக திரு செல்வம் அவர்களையும் நினைவு பரிசு வழங்க பழுதில் பங்கை சேர்ந்த திருமதி கவிதா அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். அறிவியல் கல்லூரியின் துணை இல்ல அதிபர் அருள்பணி ஜி.எம். ஆல்பர்ட் அவர்களுக்கு நம் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க பழுதில் பங்கை சேர்ந்த திரு ரொசாரி அவர்களையும் நினைவு பரிசினை வழங்க திருமதி மகாலிங்கம் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். பேராசிரியராக பணிபுரிந்து இன்று நமக்காக ஜெயித்த அருட்பணி தேசுதாஸ் அவர்களுக்கு நம் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தை இயேசுதாஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க பழுதில் பங்கை சேர்ந்த திரு ராஜ்குமார் அவர்களையும் நினைவு பரிசு வழங்க இன்றைய தினம் செல்வி ஜெசினா நினைவு பரிசை வழங்க செல்வி ஜெசினா அவர்களையும் அன்போடு பணிபுரிந்து சிறப்பாக செயல்பட்டு வரும் அருள்பணி வில்சன் அவர்களுக்கு நம் குடும்பம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அருள்பணி வில்சன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க பங்கு பேரவை மற்றும் நிதிக்குழு சார்பாக திரு மைக்கேல் அவர்களையும் நினைவு பரிசினை வழங்க பழுதில் பங்கை சேர்ந்த திரு ஜோசப் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். அவர்களை வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க பாடகர் குழு சார்பாக திருமதி ஜெயந்தி அவர்களையும் நினைவு பரிசினை வழங்க செல்வி மோனிஷா அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். பழந்தூர் டிஎம்ஐ கல்லூரிகளின் மேலாளர் அருள்பணி பென்சிகர் அவர்களுக்கு குடும்பம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திரு ஜான்பிகர் அவர்களையும் நினைவு பரிசினை வழங்க திரு பாசின் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். திரு ஜான்பிகர் டிஎம்ஐ சபையிலிருந்து இது நமக்காக வந்து ஜெபித்த அருள் சகோதரிகள் அருள் சகோதரி சிவானி அவர்களுக்கு பாடகர் குழு சார்பாக செல்வி ரியா வில்சன் மற்றும் நினைவு பரிசினை வழங்க பாடகர் குழு சார்பாக திரு பிரின்சி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அருள் சகோதரிகளுக்கு நினைவு பரிசினை வழங்க பாடகர் குழு சார்பாக செல்வி ரீமா வில்சன் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். அருள் சகோதரி செல்வி அவர்களையும் இயக்கத்தை சேர்ந்த ராகுல் அவர்களையும் நினைவு பரிசினை வழங்க இளைஞர் இயக்க தலைவர் அலோசியஸ் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். பங்கு வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்து வாழும் பங்கு பேரவை வழிபாட்டு குழு மரியாதை சேனை இயேசுவின் நண்பர்கள் அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள் பங்கு மக்கள் குறிப்பாக பழந்தூர் செம்பரம்பாக்கம் மயப்பாக்கம் ஆகிய அனைவருக்கும் திருமழிசை காவல்சிறை திரு அந்தோனியா சார்பாக
நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருமுறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்ற வார்த்தைக்கு ஏற்ப தங்கள் இனிமையான குரலால் இறைவனின் அன்பில் திகழ உதவி செய்த பாடல் குழுவினருக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை உலகின் ஒளி என்று சொல்லி இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியை கொடுத்தார். அதே போல இந்த விழா அனைத்திலும் நமக்காக ஒளி அமைத்து தந்தவருக்கும் மேலும் இந்த நிகழ்ச்சியை புகைப்பட மூலம் கிடைத்த நமக்கு உதவிய புகைப்பட கலைஞருக்கும் நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்திருவிழா நாட்களில் நம்மோடு உடனிருந்து நமக்கு எப்பொழுதும் உதவி செய்து வரும் நமது அருள் சகோதரர்களுக்கு எம்எம்ஐ அருள் சகோதரர்கள், இளம் குருவட அருள் சகோதரர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நாளிலே நல்ல உணவை சமைத்தோர், பரிமாறுகிறவர்கள், தன்னார்வ தொண்டர்கள், தேர் அலங்காரம் செய்தவர்கள், விழா ஒருங்கிணைப்பாளர்கள், ஆலயத்தை சுத்தம் செய்தவர்கள், பீட அலங்காரம் செய்தவர்கள், காவல்துறை நண்பர்கள் மற்றும் விண்வாரிய குழு நண்பர்கள், ஆசை அனைவருக்கும் பங்கு சார்பாக எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவை முதன்முதலாக கொண்டு அவரது ரத்தத்தை அனுபவித்து தன்னுடைய வாழ்வில் இயேசுவை பிரதிபலிக்க தயாராக இருக்கின்ற செல்வி ஜஸ்மினா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாட்களிலே மிகவும் குறிப்பாக அருள் சகோதரர் பசன், அருள் சகோதரர் மார்ட்டின், அருள் சகோதரன் சந்தோஷ், அருள் சகோதரர் மெல்வி இந்த நாட்களிலே மிகவும் அழகாக வந்து நமக்கு வழிபாடுகளை நடத்துவதற்கு உதவியாக இருந்தார்கள். அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக இத்திருவிழா இறுதி நல்விதமாக முடிய உதவி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். புனித அந்தோனியாரின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் நம்முடைய குடும்பத்திலும் தங்கி இருக்க வாழ்த்துகிறேன். அனைவரும் எழுந்தார். அற்புதமான தூய அந்தோனியாரின் திருவிழா சீரும் சிறப்புமாக ஆசீர்வாதத்தின் திருவிழாவாக அமைந்ததற்கு ஒரு கிரியா ஊக்கியாக தூண்டுகோலாக இருந்து அனைவரையும் அன்பு செய்து அனைவருக்கும் முன்னுரிமை கொடுத்து வழிநடத்திய பங்கு தந்தை அவர்களை கௌரவிக்கும் வண்ணமாக பாராட்டுகிற வண்ணமாக முதலிலே பங்கு மக்கள் அனைவரும் இணைந்து கரகோஷம் எழுப்பி அவரை பாராட்டுவோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய ஆவணி மறைவட்ட முதன்மை குரு அவர்கள் இப்பொழுது நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு மறைவட்ட குருக்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். உதவிய அனைத்து உடல்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்தோனியார் திருவிழாவுக்கு சிறப்பு காணிக்கை கொடுத்தவர்கள் அல்போன் சம்பரவாக்கம் ரூபாய் 500, சக்கரையார் ரூபாய் 1000, கோயில் பிள்ளை அண்ணாச்சி மதுரவாயில் ரூபாய் 2500, பவுன் அண்ணாச்சி மதுரவாயில் ரூபாய் 500, பிச்சைமுத்து ரூபாய் 1500, அந்தோனியார் பழம்பூர் ரூபாய் 500, ரமேஷ் எக்ஸ்போர்ட் திருமணிசை ரூபாய் 2000, ஆரோக்கியராஜ் பழஞ்சூர் ரூபாய் 3000, கிறிஸ்டோபர் பழஞ்சூர் ரூபாய் 5000, ஆண்டனி சபத்பாலன் ஆனி பழஞ்சூர் ரூபாய் 1000, அமல்ராஜ் விருதுநகர் ரூபாய் 500, ஜோசப் எலிவரிசி பேங்கர்சடி ரூபாய் 2000 மற்றும் பீடத்தின் முன்பு அமைக்கப்பட்டுள்ள ஸ்டீல் கேட்டுக்கு உதவி செய்தவர்கள் ஜான் கெனடி மற்றும் சுபா பிரான்சிஸ் குடும்பத்தினர். திருவிழாவிற்கு நன்கொடை கொடுக்காதவர்கள் திருப்பலி முடிந்தவுடன் நிதிக்குழுவை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். விளையாட்டு போட்டி அதற்கு 2 பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பரிசு வழங்க அருள்பணி பீட்டர் அவர்களை போல அழைக்கிறேன். மற்றவர் திரு ஞான பிரகாசம் திருமணம். பார்க்கிறது
மறைவட்டத்தில் இருக்கின்ற 19 பங்குகளிலே மிக திறம்பட செயல்பாட்டுவதற்காக வந்திருக்கின்ற உங்கள் பங்கு தந்தை அருள் தந்தை ஜான் அவர்களை உங்கள் சார்பாக இருக்கிற கோபுர சார்பாக வாழ்த்துக்கிறேன். கைதட்டி தந்தையை வாழ்த்துவோம். எழுதியிருப்போம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. சென்று வாருங்கள், திருமணம் நிறைவேறியது. மன்றாடுவோம். கோடி அற்புதங்களை செய்கின்ற அந்தோணியாரே, உம்மை பாதுகாப்பாக கொண்டு நாங்கள் இந்த நாட்களில் திருவிழா எடுத்து வெகு விமரிசையோடு உமக்கு நன்றியை வணக்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் உமது கொடியை இறக்குகின்ற வேளையிலே எங்களது மனங்கள் எப்பொழுதுமே உம்மை போலவே மேலெழுந்திய வண்ணமாக இருக்க செய்கிறோம். நீர் எவ்வாறு ஆண்டவர் இயேசுனுடைய அடிச்சுவட்டில் விடாமல் வாழ்ந்தது போல் நாங்களும் இருக்கவும், இந்த கொடியை நாங்கள் தொடுகின்ற பொழுது உமது வல்லமை அருட்கால் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் செய்தவர்களும், மேலும் இந்த வழியாக செல்லுகின்ற அனைத்து மக்களும், இந்த ஊரில் வாழுகின்ற அனைத்து மக்களும் உமது பரிந்துரையும் ஆசிரியையும் பெற்றுக்கொள்வார்களாக. எங்களான கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். எங்கள் புனித இதய தலைவா இசையில் வாழ்த்திடுவே.